சார் நீங்க உட்கார்ந்து இருக்கிற அழக பார்த்தா எனக்கு உங்களை வர்ணிக்கணும்னு தோணுது சார். என்ன வர்ணிக்கணும்? நல்லா நிமிர்ந்து உட்காருங்க சார். அவ்வளவுதான் முடியும், அதுக்கு மேல முடியாது சார். நீங்க இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிற அழக பார்த்தா உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா சார்? நிறமாச கர்ப்பிணிக்கு வழகாப்பு பண்ற ஆள் மாதிரியே உட்கார்ந்து இருக்கீங்க சார். நலங்கு வைக்கிற மாதிரி. நிறமாச கர்ப்பிணிக்க வளகாப்பு சுட்டுறாங்களா? என்னடா இது? ஆனால் மாசமாகிற பொம்பளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து புளி சோறு எடுத்து ஊட்டுறாங்க, தயிர் சோறு எடுத்து ஊட்டுறாங்க, கையில் வழியில் போடுறாங்க, குங்குமம் தடவி விடுறாங்க, மஞ்சள் தடவி விடுறாங்க. அதுக்கு காரணமான ஆம்பளை ஓரமாக நிற்கிறான், அவனுக்கு 50 ரூபா காசு கொடுக்குறாங்களா? யாருன்னா ஆசையப்படு கொடுக்க மாட்டாங்க. ஆனா நிறைய மாத கர்ப்பிணிக்கு கூட மாதம் உதவித்தொகையை கொடுத்து அழகு பார்த்தவள் எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சார் எங்க கிட்ட பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் என் கார்ல ஒரு கூடை ஒன்று இருக்கும், ஒரு பெட்டகம். அது பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறவங்களுக்கு அம்மா அந்த குழந்தை மருத்துவ பெட்டகம்னு கொடுப்பாங்க. சித்த மருத்துவத்துல குழந்தைய பெற்ற தாயினுடைய வயிறு சுத்தமாகணும்னு ஒரு லேகியம் கொடுப்பாங்க. அந்த லேகியத்தை கூட அந்த பெட்டகத்தில் வைத்து குழந்தை கூட ஆரோக்கியமா இருக்கணும் நினைச்சவங்க தான் புரட்சி தலைவி அம்மா. நிஜமா சார். இன்றைக்கு உங்களை பார்க்கும்போது எங்க எல்லாருடைய கண்ணுக்கு நீங்க ரொம்ப அழகா தெரியுறீங்க தெரியுமா? ஆமாமா, ரொம்ப 2 போட்டு எக்ஸ்ட்ரா மேக்கப் போட்டுக்கிறேன். அப்படி இல்ல சார். அண்ணன் கடம்பூரார் வந்திருக்காரு, சிவிபி பாக்குறோம்ல, கண்ணனை பாக்குறோம்ல. அது மட்டும் இல்ல சார். இன்னைக்கு ஒரு பெத்த அம்மாவை பத்தி ஒரு குழந்தை பேசும்போது அதனுடைய முகத்துல எவ்வளவு பெரிய புன்னகை தெரியுதோ, அதே மாதிரி அம்மாவை பத்தி பேச பேச திகட்டாத உங்க வார்த்தைகளால உங்க முகம் இன்னைக்கு இவ்வளவு ஜொலிக்குது. ஜீவநதியாய் வருவாள், நம் தாகம் தீர்த்து மகிழ்வாள். ஜீவநதியாய் வருவாள், நம் தாகம் தீர்த்து மகிழ்வாள். தவறினை பொறுப்பால் தருமத்தை வளர்ப்பால், சரணியிலே வலம் சேர்த்திடுவாள். தவறினை பொறுப்பால் தருமத்தை வளர்ப்பால், சரணியிலே வலம் சேர்த்திடுவாள். அந்த தாய் இல்லாமல்